அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பெறை போலுமெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டவளாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவிழாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்துல 658 தேன் துளிகள். அந்த தேன் துளியில பாடல், அந்த ஒரு துளியை இன்னைக்கு நம்ம பருக இருக்கோம். ஆனந்த மாலை. ஒரு ஆனந்தமா பாடுற மாலை. இறைவனுக்கு பூமாலைகள் சாற்றிருப்போம். ஆனா நாயன்மார்கள்ல 4 பாமாலை சாற்றினாங்க. அந்த பாமாலை ஆனந்தமா இறைவனுக்கு அப்படி சாற்றுறது. அன்பு, சந்தோஷம். ஆனந்தம்னா எதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம்னே தெரியாம சந்தோஷப்படுறது. ஒரு நல்லது நடக்குதா அதுக்கு சந்தோஷம், வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குதா அதுக்கு சந்தோஷம், வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சா அதுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் விட பெரிய சந்தோஷம் இறைவனுடைய திருவடி கிடைக்குதா அதுக்கு சந்தோஷம். கோவிலுக்கு போறோமா அதுக்கு சந்தோஷம். இறைவன் கிட்டயே நம்ம போய் அவரையே நேர்ல பார்க்க போறோம், எங்க அப்பாவை நான் நேர்ல பார்க்க போறேன்னும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் மனசுல, எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அதுதான் ஆனந்த மாலை. அப்படி சொல்லும் போதே ஆனந்தமா இருக்கணும். அந்த ஆனந்த மாலைன்னு சொல்லும் போது ஆனந்தமா இருக்கும். சிவ அனுபவ விருப்பம். பெருமான் பேரானந்த திளைப்பில் தம் செயல் அடங்கி போதல். இறைவனை பார்த்த சந்தோஷத்துல நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம நம்ம பண்ற செயல் எல்லாம் குறைஞ்சுட்டே வர்றது. பேரின்ப பேற்றுக்கு தம்மை அழைக்க வேண்டுதல். இறைவன் நாம என்ன பண்றோம், சிற்றின்பத்துலதான் மூழ்கி மூழ்கி சிற்றின்பத்தை தான் ஆசைப்படுறோம். சின்ன இன்பம், அந்த சந்தோஷம், இது ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம், சுத்தி 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 இந்த மாய வலையில சிக்கி சிற்றின்பத்து மேலதான் நமக்கு மோகம் ஆயிடுது. இதை விடுத்து இதை தவிர்த்து பேரின்பம் இருக்கு. அழுகின சித்தர் அழுதுகிட்டே பாடுவாராம், பேரின்பம்னு ஒண்ணு இருக்கு, அங்க வாங்க, அத பாருங்க. இந்த பூமியில பிறந்து பிறந்து தாய் வயிற்றுக்கு திருப்பி திருப்பி போறீங்களே, அழுகினி சித்தர் அழுதுகிட்டே பாடுவாராம், தாய் வயிற்றுக்கு திரும்ப திரும்ப போறீங்களே, இறைவன் மேல இருக்கான், எல்லாம் வல்ல பரம்பொருள் மேல இருக்காரு, அவர்கிட்ட போலாம், அதுதான் பேரின்பம், அதுதான் பேரின்பம் அப்படின்னு அப்படி அழுது அழுது பாடுவாராம். யாரு? அழுகினி சித்தர் பாடுவார், அழுதுகிட்டே பாடுவாராம். அது போல நம்ம ஒரு சந்தோஷம், ஒரு முயற்சி பண்றோம், நாம இறைவன் கிட்ட அந்த விண்ணப்பம்னு ஒண்ணு வைக்கிறோம். அது வச்ச மாத்திரத்துல நமக்கு அது வேண்டுதல் நிறைவேறுதுன்னும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம், எவ்வளவு ஆனந்தப்படுவோம். மணிவாசக பெருமான் பல பதிகங்கள் வச்சார். திருப்புலம்பல், ஆசைப்பத்து, அப்படி பல அதிகமா வச்சார். என்னென்னதான் இறைவன் கிட்ட நாம பேசணுமோ எல்லாத்தையும் வச்சார் இல்லையா. என்னென்ன நாம இறைவன் கிட்ட நாம என்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே இவர் வச்சுட்டார், மாணிக்க வாசகர். கடைசியா நம்ம பார்த்தது வந்து திருப்படை எழுச்சி, திருப்படை ஆட்சி. இறைவன் கிட்ட போய் எப்படி சேரணும், படைகள் திரட்டுறார், அடியார்கள் திரட்டுறார், வாங்க. யாத்திரை 10, இந்த மாயையில சிக்கி சிக்கி சுழன்று சுழன்று ஏமாந்துகிட்டு இருக்கோம், வாங்க அப்படின்னு அடியார்கள் அழைச்ச.
மணிவாசக பெருமான். படைகள் திரட்டினார், பல படைகளை வழிநடத்தி கூட்டிக்கிட்டு போனார், யாத்திரை பத்து உடனே அழைச்சிக்கிட்டு போனார். இங்க போய் இறைவன் கிட்ட சேர்ந்து ஆனந்தமா ஒரு மாலை பாடுறார். அப்படி அழகினி சித்தர் என்னமா பாடல் பாடினார் கேட்டீங்கன்னா, பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியே, மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா, பாழாய் முடியாதோ. அழுதுகிட்டே பாடினார். இந்த பையூர்னா கர்ப்பப்பை, தாயோடைய வயிற்றுல பிறந்து இந்த பாழூரிலே பிறந்து இந்த உலகத்துல பிறந்து மெய்யூர் இறைவனுடைய திருவடி சிவபுரம், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். அதை நம்ம மறந்துட்டோம். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும், அதாவது தாயுடைய வயிற்றுல நாம திரும்ப பிறக்கிறதும் இந்த மெய்ன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல பிறந்து வாழ்ற இந்த வாழ்க்கையும் பொய்யா போயிடும், அதோட முடிஞ்சு போயிடும். மெய்யூருக்கு வாங்க, மெய்யூரில் இருக்கான் இறைவன், இது பொய்யூர், மெய் நம்பிக்கிட்டு நம்ம பொய்யில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அழகினி சித்தர் பாடினார். அது போல இன்னைக்கு ஆனந்தமா இறைவனை போய் சந்திக்க போறார் மணிவாசகர். அப்படி இறைவனை போய் சேர்ந்தார். அப்படி சேர்ந்து ஆனந்தமா ஒரு மாலை பாடுறார். நடராஜர் முன்னாடி நின்னுகிட்டு அப்படி பாடுறார், தில்லையில் அருளிய ஆனந்த மாலை. மின்னே தனைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம், பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம், கல் நேரனைய மணக்கடையா கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த, என் நேரனைய இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே, மின்னேரனைய பூங்கழல்கள் அடைந்தார் கடைந்தார் வியனுலகம், பொன்னேரனைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம், கல் நேரனைய மணக்கடையார் கழிப்புண்டு அவல கடல் வீழ்ந்த, என் நேரனையே இனி உன்னை கூடும் வண்ணம் வியம்பாயே, கூடும் வண்ணம் வியம்பாயே. என்னாலறியா பதம் தந்தார் யானது அறியா கேட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாயடிமைக்கு ஆரென்றே, பல நாள் உன்னை அணிந்தேற்றும் பழைய அடிய ரொடும் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இன்று இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே, இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூட்டாட்டாய்
தழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி காட்டி காரா உலக தெரிகேற கோலம் காட்டி ஆண்டாலே கொடியேன் என்றோ கூடுவதே கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றே கேடிலாட பழி கொண்டார் பழி கொண்டார் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்றே கொடுமா நகரத்து அழுந்தாமே காட்டு ஆட்குள் குறுமட்டியே நடுநாய் நில்லாடொழிந்தால் என்றோ எங்கள் நாயகமே என்றோ எங்கள் நாயகமே தாயாய் முலையை தருவானே தாராருடிந்தார் சவலையா நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனிதான் நல்குதியே தாயாய் முலையை தருவானே தாராருடிந்தார் சவலையார் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி நான் நல்குதியே தாயே என்று உன் தாளடைந்தே தாயா நீ என் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் வேண்டாமோ தாயே என்றும் தாளடைந்தே தாயே நீ என் பிள்ளையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் வேண்டாமோ ஆண்டாய் நான் வேண்டாமோ கோவே அருள வேண்டாமோ கொடியேன் கெடவே அமையோவே ஆவா என்ன விடிலன்மை அஞ்சேலின்பார் ஆரோடார் ஆவா என்ன விடிலன்மை அஞ்சேலின்பார் ஆரோடான் சாவாரெல்லாம் என்னளவோ சக்காறு அன்று என்னாரோ தேவே பிள்ளை நடமாடி திகைத்தேன் இனிதான் சேற்றாயே திகைத்தேன் இனிதான் சேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி
வெள்ளமே அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஒவ்வொரு முறையும் நம்ம மனசு அப்படி இறைவன் கிட்ட போகும்போது எப்படி இருக்கணுமா, அப்படி போய் ஒன்றிட்டு வந்துடணும். அப்பாவை போய் அப்படி போய் தொட்டுட்டு வந்துடணும். நம்ம திருவாசகத்தை எடுத்து அப்படி கையில வச்சு ஒவ்வொரு பதிகமும் நாம அப்படி பாடும் போது, அத பொருளுணர்ந்து இன்னும் பாடும்போது கண்கள்ல நீர் எடுத்து வந்து அடியனால இப்போ ஒரு சில பாடல்களை என்னால பாடவே முடியாம ஆயிட்டு, கண்ணுல தண்ணி வந்து. அது போல இறைவன் கிட்ட போகும்போது நமக்கு நாம தெரியக்கூடாது. இறைவனும் அந்த எலும்புருக ஊனுருக உயிருருக திருவாசகத்தை படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஊனு உருகி படிக்கும் போது ஊன் உருகணும், அது கூட சேர்ந்து உயிரும் உருகணும். எப்படி? ஊனுருகி இறைவன் கிட்ட படிக்கும் போது நம்ம உயிரும் சேர்ந்து உருகணும். அப்பா அப்பான்னு அப்படி நம்ம நின்று அவர் அழைக்கும் போது அப்ப நாம எதிரில வந்து அவர் நிற்பார். சுவாமி வந்து நம்ம எதிரில கண்டிப்பா நின்று நம்ம கேட்கிற வரத்தை கேட்கிற மாதிரி தருவார். எனக்கு திருவாசகம் படிக்க தெரியாதுமா, தேவாரம் படிக்க தெரியாது, இது தெரியாது அது தெரியாது, அப்பான்னு கூப்பிட தெரியும்ல, ஓம் நம சிவாயன்னு சொல்ல தெரியும்ல, அது வரும்ல. இறைவன் முன்னாடி நின்று அவன் கேட்கறதெல்லாம் அன்பு மட்டும்தானே. அந்த அன்பை தன்னால கொடுத்தா இறைவன் தன்னால எதிரில வந்து நிற்பார். உனக்கு என்ன வேணும் நீ முதல்ல சொல்லு. நீ என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க, உனக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாராம். அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா, இறைவனையே சதா சிவபெருமானையே நினைச்சுக்கிட்டு வாழ்றதுதான் அவர் வாழ்க்கை. ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டாராம். அது ஒரு எறும்பே ஒரு தேள் வந்து கொட்டிடுச்சுன்னா கூட அந்த தேளை போய் அடிக்கணும்னு நினைக்க மாட்டாராம். ஒரு சிறு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது. முனிவர் தான் அவரு, ஆனா துறவரம் தான், முனிவர் தான். அப்படின்ற பட்சத்துல எதுவுமே தனக்குன்னு எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு சொந்தமா இருந்தது 2 ஆடைகள் மட்டும்தான், அதுவும் கிழிஞ்ச கண்டலான ஆடைகள். இறைவன் மேல அதீதமான காதல், அதிகமான பாசம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பிறப்பாலதான் நான் நீ பெண், நானா கிடையாது. ஆன்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான். ஆன்மா எல்லாமே பெண்களுடைய சொரூபம் தான். அதனாலதான் மணிவாசக பெருமாள் தன்னை காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் மாற்றி திருவாசகம் பாடினார். இறைவன் மட்டும்தான், அவரை போய் நாம சேரணும். அவர் தான் நம் கணவன், அவர் தான் நம்ம அப்பா, அவர் தான் நமக்கானவர், எல்லாமே அவர் தான். அப்படி இந்த முனிவர் அப்படிதான் வாழ்ந்தாராம். இப்படி வாழும்போது இறைவனே ஆசைப்பட்டு அவர்கிட்ட வந்தாராம். அப்ப உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு இருக்கிற மனசு எனக்குமே இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாராம் சுவாமி. இறைவன் சிவபெருமான் தயாபரன் அப்படி இறங்கி வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று உனக்கு என்ன வேணும்னு அப்படி அந்த முனிவர் இறைவனை கண் முன்னாடி பார்க்கும்போது வேற என்ன வேணும்? கண் அப்படி நீர் வருது. இந்த நீரால அவர் இறைவன் பாதத்தை கழுவிட்டு கேட்கிறாரா, எனக்கு என்னப்பா வேணும்? என் கண் முன்னாடி நீங்க வந்து நிற்கும் போது பரம்பொருளான அடிமுடி தெரியாத அண்ணாமலையானாக என் முன்னாடி வந்து எனக்கு காட்சி கொடுக்கும் போது எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வரம் வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அப்படி கை கூப்பி நிற்கும் போது சிவபெருமானே முன் வந்து ஒரு வரம் கொடுத்தாராம். நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்ப கைலைக்கு வரலாம்.
நீ யார் கண்களுக்கும் தெரிய மாட்ட, என்ன வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். என் கைலைக்கு நான் இருக்கிற இடத்துல நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். யார் கண்ணுக்கும் நீ தெரிய மாட்ட. நந்தியம்பெருமான் தவிர்த்து அவருடைய அனுமதி இல்லாம கோவிலுக்குள்ள கூட நாம போக கூடாது. நந்தியம்பெருமான் கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு தான் சுவாமியை போய் பார்க்கணும். அவர் வணங்கிட்டு தான் இறைவனை போய் பார்க்கணும். அப்படின்ற பட்சத்துல கைலைக்கே நந்தியம்பெருமானுக்கு கூட தெரியாது, நீ வந்து போ, என் கண்களுக்கு மட்டும்தான் நீ தெரிவாய் அப்படின்ற வரத்தை இறைவன் அந்த முனிவருக்கு கொடுத்தார். இவரும் தினமும் கைலைக்கு போக வேண்டியது, இறைவனை பார்க்க வேண்டியது, அம்மையும் அப்பனுமாக இருப்பாங்க. அவங்க வலம் வந்துட்டு இறைவனை வணங்கிட்டு வந்துருவார். தினமும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி இதையே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆச்சு, ஒரு நாள் பார்வதி தேவியும் அம்பாளும் அம்மையும் அப்பனுமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்பாள் கேக்குறாங்க, சுவாமி, ஒரு ஒரு பொருள்னா அதுக்கு விளக்கம் நான் தானே அப்படி, அது எப்படி நீ ஆகுவ, நான் தானே, அதாவது என்னுள் தான் நடக்கும் எல்லாமே அப்படின்னு இறைவன் சொல்லும் போது, இல்ல சுவாமி, நீங்க உடம்பா இருந்தா நான் தானே உயிரா இருக்கணும், இல்ல நான் உடம்பா இருந்தா நீங்க தானே உயிரா இருக்கணும், நம்ம 2 பேரும் இல்லாம கிடையாதே அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சிறுநகை புரிஞ்சாராம். நீயே எனக்குள்ளதானே அடக்கம், நீயுமே எனக்குள்ளதானே அடக்கம் அப்படின்னு சுவாமி சிறுநகை புரிஞ்சாராம். அப்படி குறுநகை அழகா சிரிச்சாராம். அப்படி இறைவன் சிரிக்கும் போது அந்த முனிவர் வழக்கம் போல தினமும் வருவார்ல, வந்து இறைவன் வலம் வந்து வணங்கிட்டு போவார்ல, அப்ப தன்னை மறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஆமாம் இறைவனே, நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு தன்னை மறந்து ஒரு வார்த்தை முனிவர் விட்டதுல அம்பாளுக்கு காது கேட்டுருச்சு. என்ன சுவாமி இது, நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், இங்க 3ஆவதா ஒரு குரல் கேக்குது, யாரு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் இறைவன் திருவாய் மலர்ந்தருள, இந்த மாதிரி ஒரு முனிவன் தினமும் என் பால் பக்தி கொண்டு தினமும் சிவ பூஜை செய்யறதுனால நானே முன் வந்து அவருக்கு போய் வரம் கொடுத்தேன், என்னை வந்து தினமும் கையில வந்து தரிசனம் பண்ணிட்டு போக சொல்லி, உங்க யார் கண்ணுக்கும் அவர் தெரிய மாட்டார், என்னுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியவார்னு. இல்ல சுவாமி, நான் அவரை பார்க்கணும், நீங்களே இப்படி ஒரு வரம் கொடுத்திருக்கீங்கன்னா அப்ப நான் அவரை பார்க்கணும்னு அந்த அம்மா பார்வதி தேவி கேட்க 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 இறைவன் என்ன பண்ணார், அவர் இப்பதான் போயிட்டார், இதுக்கப்புறம் நாளைக்குதான் வரும். இல்ல சுவாமி, நான் பார்க்கணும், நீங்க வரம் கொடுத்திருக்கீங்க, எனக்குமே தெரியாம அந்த வரத்தை கொடுத்திருக்கீங்கன்னா அப்ப நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரிவா, நான் கூட்டிகிட்டு போறேன், நான் அழைச்சிக்கிட்டு போறேன் வா, ஆனா நீ எதுவும் பேசக்கூடாது, ஒரு மரம் பின்னாடி நின்னு நீ கேட்கணும், நாங்க என்ன பேசுறோம்னு நீ கேட்கணும், அதை மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அப்ப இவர் என்ன பண்ணார், இறைவன் அதே இறைவனாகவே மாற்று இடத்துல எல்லாம் போல இறைவனாகவே அங்க போறார். அங்க போன அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், முனிவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், இருந்த 2 அந்த இருந்த 2 ஆடைய ஒண்ணு உடுத்திக்கிட்டு இருக்கார், ஒரு ஆடைய துவைச்சு காய போட்டிருக்கார். அது உலர்ந்து போச்சு, அது கிழிஞ்சு போயிருக்கு, நிறைய கிழிசல் இருக்கு அந்த ஆடையில. அதை தைக்கணும்னு ஊசியில நூல் கோத்துக்கிட்டு இருக்கார், தைக்கணும் அப்படின்னு நூல் கோத்துக்கிட்டு இருக்கார். அப்படி ரெடி ஆயிருச்சு, தயாரா கையில ஊசியில் நூல் கோத்து அந்த ஆடையை இழுத்து, கொடியில இருந்து அந்த ஆடையை இழுத்து அப்படி கையில வச்சு தைக்க ஆரம்பிக்கிறார். இறைவன் திருப்பாதம் தன் கண்கள் முன்னாடி தெரியும் போது, இறைவா அப்படின்னு அந்த பாதத்தை தொட்டு அப்படி வணங்குறார். அப்படி பாதத்தை அப்படி தொட்டு வணங்கிட்டு என்ன கேட்கிறார், சுவாமி காட்சி கொடுத்தீங்களா இறைவா, சிவபெருமானே, அப்பா, ஐயாரா, ஆரூரா, அண்ணாமலையானே, அருணாச்சல சிவான் அப்படி மெய் மறந்து கையெடுத்து மேல்னோ தலைக்கு மேல் தன் கை தூக்கி இறைவன் அப்படி வணங்கி இப்படி கை தூக்கி இப்படி கேட்கும்போது சுவாமிக்கு அப்படி சந்தோஷம் தாங்கல. ஏன்பா, நான் தான் உனக்கு வரம் என்ன வேணும்னு கேளுன்னு சொன்னனே, ஒரு புது ஆடைகள் வாங்கிக்க கூடாதா, எனக்கு இது வேணும், எனக்கு சொத்து வேணும், இது வேணும், அது வேணும்னு என்ன நீ கேட்க கூடாதா அப்படின்னு சுவாமி கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரா, உலகத்திலேயே அடியேனை விட பாக்கியசாலி யாரு சுவாமின்னு கேட்டாரு. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு இறைவன் கேட்டதுக்கு, என்னை விட யாரு சுவாமி பாக்கியசாலி, உலகத்துல எனக்கு காட்டுங்க, அடியேன் விட யாருமே பாக்கியசாலி இல்லை, என் இறைவன் நான் வணங்குகின்ற சிவபெருமான் என் கண் முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு வேற என்ன வேணும், இந்த கிழிந்த ஆடைகளே எனக்கு போதும், இதுவே எனக்கு போதும், இப்ப இருக்கிறதே எனக்கு போதும் சுவாமின்னு சொன்னாரா. இறைவனுக்கே கண்ணு கலங்கிச்சு.
போதும்ன்ற வரத்தை மட்டும் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரா சுவாமி. அப்படி இறைவன் நம் கண் முன்னாடி நிக்கிறார். அப்ப அந்த ஆனந்தத்தை நாம என்னன்னு சொல்லணும்? சொல்ல வார்த்தைகள் வருமா? வார்த்தைகள் வராது. வார்த்தை வராது. பாடுறதுக்கு வார்த்தை வராது. திருவங்க மாலையில அழகா சொல்லியிருக்காரு, நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருப்பார், தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்தோரை கூத்தன் நல்லால் நமக்கு உற்றார் ஆருளரோ. அப்படி ஒருவருமா இந்த கை கண் எதுக்கு, கால் எதுக்கு, செவி எதுக்கு, மூக்கு எதுக்கு, நீங்கெல்லாம் எதுக்கு இருக்கீங்க? என் இறைவனை பார்க்கணும். என் இறைவனை பார்க்கணும். அவனை தேடி தேடி அவனை வணங்கணும். அவன் பாதத்தை வணங்கணும். கண்மூடி நிற்போம். கண்மூடி இறைவன் முன்னாடி கண்மூடி அவன் திருப்பாதம், சிதம்பரத்தில் இருக்கிற எம்பெருமான் தூக்கிய திருவடி, குஞ்சித பாதன் அம்பலவானுடைய திருவடி நம் சிரசு மேல இருக்கிறதா ஒரு கற்பனை. அந்த கற்பனை கண்டிப்பா ஒரு நாள் இறைவன் நமக்கு கொடுப்பார், நிஜத்துல கொடுப்பார். இந்த சந்தோஷம் இப்படி முன்னாடி நிக்குது. மணிவாசக பெருமான் முன்னாடி சிதம்பரத்துல போய் இறைவனை தரிசனம் பண்றார். அப்படி முன்னாடி சுவாமி அழகா அப்படி காட்சி கொடுக்கிறார். அப்ப பாடுற பாடல் ஆனந்தமா பாடுறார், ஆனந்த மாலையா பாடுறார். மின்னேரணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரர் எல்லாம் கல்நேரணைய மணக்கடையாய் கழிப்புண்டு அவள கடல் வீழ்ந்த எந்நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. மின்னேர் அப்படின்னா மின்னலையொத்த, மின்னல் போன்ற அப்படின்னு அர்த்தம். மின்னேர்னா மின்னலை போன்ற, அணைய அப்படின்னா அந்த மின்னலை போன்ற அந்த பூங்கழல்கள் என் திருவடிகளை அடைந்தார். அடைந்த அடியார்கள் வியனுலகம் கடந்தார். பெரிய உலகமாகிய கடலை கடந்தவர்கள். அதன பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த சுற்றி சுற்றி இந்த கடல், இந்த வாழ்க்கை என்ற கடலை தாண்டறதுக்கே நமக்கு கஷ்டம். இந்த பிறவி பெருங்கடலை தாண்டணும், இறைவனை போய் சேரணும்னா அப்ப எப்படி பாருங்க. நம்ம வாழ்க்கைன்ற ஆற்றத்தான் கடந்துகிட்டு இருக்கோம், கடல்கிட்டே நம்ம போல. அப்ப சான்றவர்கள் என்ன பண்ணாங்க? பிறவி என்ற பெருங்கடலை கடக்கணும். ஆற்றத்தான் நம்ம பிறந்து 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 ஆற்றத்தான் கடந்துகிட்டு இருக்கோம். அப்ப பிறவி என்ற பெருங்கடல், அந்த கடலை கடந்த அடியார்கள் வியனுலகம் உலகம் அடைந்த அடியார்கள் தேவர் எல்லாரும், அமரர் எல்லாம்னா தேவர் எல்லாரும், பொன்மயமான, ஏர்னா அழகிய, மலர் கொண்டு மலர்களை தூவி போற்றா நின்றார், துதிக்கின்றார்கள் இறைவனை. எங்க? சிவபுரத்துல. சிவபெருமானே ஐயாரா ஆரூரா இறைவா, சிவபெருமானே ஐயனே அப்பனே துதிக்கின்றாங்களாம், துதிக்கிறாங்களாம். கல் நேரணைய, கல்லை ஒத்த கல் போன்ற அந்த தன்மையாகிய மனக்கடையாய், கல் போன்ற மனதையுடைய கீழ்மையானவனாய், கழிப்புண்டு அப்படின்னா அடியாரால் ஒதுக்கப்பட்டு. நான் எப்படி மணிவாசக பெருமானே அப்படி பாடுனா நாமெல்லாம் எங்கன்னு பாருங்க. அதாவது மனக்கடையாய், மனத்தையுடைய கீழ்மையானவனாய், கல் போன்ற மனசான். யார் மனசு? என் மனசு கல் போன்ற மனசு, அடியார்களால ஒதுக்கப்பட்ட மனசு. அவலக்கடல் வீழ்ந்த, துன்பக்கடலில் வீழ்ந்த எந்நேர் அணையனேன், என்னை நானே ஒத்த அத்தன்மை. புரியுதுங்களா? இனிமேல் இந்த மனசு கல்லை விட கனமாயிருக்குப்பா. அடியாரெல்லாம் என்னை ஒதுக்கிட்டாங்க, துன்பக்கடல்ல விழுந்து
சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேலாவது உன்னை கூடும் வண்ணம், உன்னை வந்து சேரும் வண்ணம், உன்னை நான் எப்படி வந்து சேருவேன்னு அந்த வழி சொல்வியா? உன் திருவாய் மலர்ந்து உன்னை நான் எப்படி வந்து சேருவேன்னு அந்த வழி எனக்கு சொல்லுவியாப்பா? அப்படின்னு கேக்குறார். அடுத்த பாடல். என்னால் அறியா பதம் தந்தாய், யானது அறியாதே கெட்டேன். உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை, உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன். பல்நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாருடும் கூடாது, என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. அப்படின்னா என் நாயகமே அப்படின்னா என் தலைவனேன்னு அர்த்தம். என் நாயகமே அப்படின்னா என் தலைவனே அர்த்தம். அதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல முதல்ல வரும், சிவபுராணத்துல முதல்ல பாட்டிலே வச்சிருப்பார், நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க. அதாவது இறைவனை காதலனாக நினைச்சதுனால நாதன் தாள் வாழ்கன்னு போட்டார். அதேதான் இங்கேயும் சொல்றார், என் நாயகமே என் தலைவனே, என்னால் அறியா என் அறிவால் அறிய முடியாத பதம் தந்தாய். புரியுது? அதாவது என் அறிவு கெட்ட, எனக்கு தெரியாது நான் எப்படி, என் முன் ஜென்மம் என்ன, இதுக்கப்புறம் என்ன பிறக்க போறேன், எப்படி பிறக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உன் திருப்பாதத்தை என் தலைமையில சூட்டிருக்கு. உன் கருணைய நான் என்ன சொல்லி பாராட்டுவேன்? உன் கருணைய என்ன சொல்லி பாராட்டுவேன்? அடியேன் பல பிழைகள் செய்யறேன், பல பிழைகள் தெரிஞ்சுமே அந்த தப்பு பண்றேன். இது தப்புதான் அப்படின்னு தெரியுது. நாம என்ன பண்றோம், நாம குழந்தைக்கு சொல்றோம், டேய் அங்க கை வைக்காதடா சுட்டுற போது, இந்த தோசை கல்லுல கை வைக்காத சுட்டுடும் சுட்டுடும் பல முறை அம்மா சொல்லுவா. அப்பயும் அந்த குழந்தை போய் கை வைக்கும், சுட்ட பிறகு அழும், அப்புறம் அம்மா தூக்கி வச்சு மருந்து போடுவா. அது போலதானே நீ என்ன பாதுகாத்துக்கிட்டு இருக்க. நீ வேண்டாம் வேண்டான்னு நீ சொன்னாலும் அதைத்தானே நான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பயும் என்ன இந்த தாய் ஒதுக்குன பிள்ளைய பேய் கூட தூக்கி பாக்காதான், திரும்பி பேய் கூட திரும்பி பார்க்காதான். தாய் ஒதுக்கிட்ட பிள்ளைய பேய் கூட பார்க்காதான். ஆனா நீ வந்து என்ன தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னு என்ன தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியே. நீ என்ன தூக்கி வச்சு கொஞ்சுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன்? உனக்கு நான் என்னப்பா செஞ்சேன்? எனக்காக நீ இவ்வளவு செஞ்சிருக்க, உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு அவர் கேட்டார். அது கேட்கிறார், அறிவால் அறிய முடியாத பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன். எனக்கு நீ புத்தி கொடுத்துருக்க, ஆறறிவுன்னு ஒரு மனுஷன், இத தொட்டா அது உன்னால அது முடியாது, அதை தொடக்கூடாது, அது தப்புன்னு நீ எனக்கு உணர்த்துற அளவுக்கு அறிவு கொடுத்துருக்க. ஆனா யான் அறியாதே கெட்டேன், நான் அதெல்லாம் மனசுக்குள்ள ஏத்திக்காமே கெட்டு வீணா போய்கிட்டு இருக்கேன். நான் அதன் பெருமையினை அறியாமையிலே வீணானேன். அத நானு அறியாமையே வீணா போய்கிட்டு இருக்கேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உன்மேல் ஒரு சிறிது குறைவில்லை, உடையாய் எல்லாவற்றையும் உடையவனே சிவபெருமானே, அடிமைக்கு ஆர் என்பேன். உன்னை அடியவனாயிரதற்கு நான் என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? திருநீர் வச்சுக்கிட்டேன், ருத்ராட்சம் போட்டுக்கிட்டேன், உன் அடியான்னு நான் வேடமிட்டுதான் தெரியுறேன். எப்படி? உன் அடியார் போலவே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும். அது போல நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். உன் அடியான்னு நான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். உன் அடியாரா இருந்தான் எனக்கு தெரியும். நான் எவ்வளவு பிழை செய்றேன், நான் எவ்வளவு தவறு பண்றேன்னு எனக்கு தெரியும். உன் அடியார்னு என்ன சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க நீ. அப்பா, உன் அடியார்னு நீ என்ன சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நான் அந்த தகுதிக்கெல்லாம் உடையவனா? அந்த தகுதி எல்லாம் எனக்கு இருக்கா? உன் அடியவன்னு சொல்ற தகுதி எனக்கு இருக்கா? பல நாளும் உன்னை பணிந்தேத்தும், உன்னை வணங்கி துதிக்கின்ற பழையடியாரோடும் கூடாது,
உன்னை சிவசிவா சிவசிவான்னு தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடிக்கிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போல முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் அப்பாலும் அப்பாக்கும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் திருநீரு பூசிய அடியார்க்கும் முனிவர்க்கும் அடியேன்னு ஒவ்வொரு முறையும் சிவசிவா சிவசிவான்னு உன்னை நினைக்கிறவங்களுக்கு கூட அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். அந்த பழைய அடியாரோ கூட நானு அந்த அடியார்கள் கூட நான் சேரலையே, நான் ஒதுங்கிதானே இருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண, என்ன உங்களோட சேர்த்து என்ன ஒரு அடியாரா மாத்திக்கிட்டு இருக்க. ஆனா நான் எப்படி இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில, எப்படி சிக்குண்டு இருக்கேன். அந்த அடியார் கூடயும் சேரல, நீ அமைச்சு கொடுத்த வாழ்க்கையும் நான் வாழல. ஆனா நான் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நோய்க்கு விருந்தாய் பிணிக்கு விருந்தாய். இந்த நோய் என்னை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா என் உடலை தின்னுகிட்டு இருக்கு. நோய்க்குதான் என் உடம்பு விருந்தாகுது. இவ்வுலகில் இருந்து விட்டேன், நோய்க்கு உன் பெருமை தெரியாம இந்த நோய்க்கே விருந்தா இருந்துட்டேனப்பா. உன் பெருமை தெரியாம, உன் அடியாரோடு கூடாம, சிவசிவன்னு சொல்லாம, உன் நாமாவை ஜபிக்காம நோய்க்கு விருந்தாகவே இந்த உலகத்துல இருந்துட்டேனே அப்படின்னு அழுகுறார். சீலமின்றி, நோன்பு இன்றி, செறிவே இன்றி, அறிவு இன்றி, தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே, கொடியேன் என்றோ கூடுவதே. சீலம் இன்றி அப்படின்னா நல்ல ஒழுக்கம் இல்லாம. எப்படி நல்ல ஒழுக்கம், ஒழுக்கம் என்ன சொன்னேன், ஒழுக்கம் கூட இல்ல. என்ன நீ எப்படி ஆட்கொண்டன்னு எனக்கு தெரியலப்பா. ஒழுக்கமின்றி, ஒழுக்கம் இல்லாமல், நோன்பு இன்றி, விரதமும் இருக்க தெரியாது. ஒழுக்கமும் கிடையாது என்கிட்ட, விரதமும் இருக்க தெரியாது. செறிவுன்னா அன்பு, அன்பாவும் இருக்க தெரியாது. அறிவும் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. தோற்பாவை, தோலின் பாவைனா இந்த நூல் நூல் போட்டு ஒரு பொம்மையை வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த பொம்மை அப்படி நூல் இப்படி மாட்டி இப்படி இழுத்தாங்கன்னா அந்த பொம்மை கை கால்லாம் ஆட்டும். அது போல அந்த நூல் பாவை மாதிரி என்னை மாத்தி வச்சிருக்க. நீ ஆட்டுற, நான் ஆடுறேன். அந்த நூல் பாவை கூத்தாட்டாய், கூத்தாட்டத்தை போன்று நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கையில. சுழன்று விழுந்து கிடப்பேனை, சுற்றி அலைந்து பயனின்றி கிடக்கின்ற என்னை மாலும் காட்டி மயக்கம் இன்னதென்று காட்டி. இதுதான் மயக்கம். மயக்கம்னா என்ன, மாயை, மயக்கம். இது நீ இருக்கிற வாழ்க்கை மயக்கம், இது பொய், இது மாயை அப்படின்ற அந்த மயக்கத்தை எனக்கு நீ காட்டி வழிகாட்டி அதனின்று விலகும் வழியை காட்டிக்கிட்டு இருக்க. அதுல இருந்து வெளியே வா, பேரின்பத்துக்கு வா. இன்னும் இருக்கு, நீ வாழ்ற வாழ்க்கை மாயை, இதுல இருந்து வெளியே வாழ்ற வழியையும் எனக்கு காட்டி வாரா உலக நெறியேற வீட்டுலகத்தை அடையும் வழியை அடியேன் பெற. திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம்னு மூன்று இருக்கு. அப்ப வீடு பெண் பெறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும் போது திருவாசகத்தை தூக்கி கொடுத்தாங்களாம். திருவாசகத்தை படிச்சாதான் வீடு கிடைக்கும். வீடுன்னா நம்ம வீடா கிடையாது. இப்ப இந்த ஜென்மத்துல இது வீடு, வந்து போற பயணிகள் தானே நாம. அப்ப நாம வந்தாச்சு, கிளம்பி எத்தனை ஜென்மம் ஆச்சு, எத்தனை கோடி பிறவி ஆச்சுன்னு தெரியல. இன்னும் வீடு போய் சேரல, ஆன்மாவா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏதோ இந்த பிறவிலதான் இறைவன் திருவாசகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கான். போன பிறவில கொடுத்தாரான்னு தெரியல, இந்த பிறவில கொடுத்திருக்காரு. அதை அப்படியே கையில பொக்கிஷம் மாதிரி வாங்கி வச்சு படிக்கணும். ஏன்னா அவன் தாள் போய் சேர்ந்து அவன் திருவடியை தொடாமல் பிறவி என்ற பெருங்கடலை நீந்தி இறைவனாகிய சிவபெருமானின் வீட்டை போய்
சேரவே முடியாது. சிவசிவன் அவன் பாதத்தை போய் தொழாம இறைவனுடைய திருவடி ஆகிய வீடு பேரை அடையவே முடியாது. வீடுலகத்தை அடையும் வழியை அடியேன் பெற கோலம் காட்டி அழகிய வடிவத்தை காட்டி தூக்கிய திருவடி சொன்னனே, தூக்கிய திருவடி. அந்த திருவடி ஏன் இறைவன் தூக்கி என் திருவடி வச்சிருக்கார்? வீடு பேர் அடைய அந்த திருவடியை தரிசனம் பண்ணாதான் முடியும். சிதம்பரத்தில் தில்லையை தரிசிக்க முக்தி. அந்த அழகிய கோலத்தை காட்டி ஆண்டருளியவனை கொடியேன் கொடுமையுடைய யான் கூடுவது என்றோ. உன்னை என்னைக்குப்பா வந்து சேர போறேன்? என்று உன் திருக்கழலை அடைய போறேன், என்று உன் திருவடியை நான் சேருவேன் அப்படின்னு பாடினார். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாததாய் பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயனென்னே கொடுமா நகரத்து அழுத்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்தக்கால் என்றோ எங்கள் நாயகமே. கேடில்லாதாய், அதாவது கேடில்லாதவனை கெடுவேன், கெடும் இயல்புடைய யான். இப்ப நான் உட்கார்றேன், திருவாசகம் வகுப்புல அழகா வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிரதோஷத்துக்கு போறேன், ஏதோ சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பல பல சொற்பொழிவுகள் கேட்க போறேன், பெரிய புராணம் கதை கேட்க போறேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க உட்காந்து கதை கேட்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட், அப்படியே அப்படியே கூர்ந்து கவனிப்போம். ஆஹா, ஆமா, நாளையில இருந்து நாமளும் இதே போலதான் இருக்கணும், இதே போலதான் இருக்கணும். அந்த கோவில் விட்டு அப்படி வெளியே வரணும்னு வச்சுங்களேன், அந்த படம் பார்த்துட்டு வெளியே படத்துல இருக்கிற வரையும் அந்த படத்துக்குள்ளவே போயிருவோம். அந்த படம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தா நம்ம எப்படி நாம இயல்பா இருக்கோமோ அதே போல இயல்பா மாறிடும். இது அப்பவே மணிவாசகர் சொல்லியிருக்காரு பாருங்க, கெடும் இயல்புடைய நான் டக்குன்னு கெட்டு போயிடுவோம்ப்பா, உன்னை மறந்து போயிடுவேன், உன்னை சீக்கிரம் மட நெஞ்சு. இந்த நெஞ்சு மட நெஞ்சு அடிக்கடிக்கு ஒரு நேரத்துல ஒண்ணு நினைக்கும், திரும்ப திரும்ப வேற நினைக்க கூடாததெல்லாம் நினைக்கும், கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கெட்டு போற நெஞ்ச அந்த கெட்டுற அளவுக்கு இயல்புடைய என்ன கெடுமா கெடுகின்றேன், கெடும் வழியில் சென்று கெடுகின்றேன், இதனால் பழி கொண்டாய், நீ பழியை உடைய என்னை அடைந்தாய். என் குழந்தை 1000 பேரு உன் புள்ள திருடன் தான், உன் புள்ளதான் அந்த திருட்டு வேலைய பண்ண அப்படின்னு 1000 பேர் சொன்னாலும் அந்த பெத்த தாய் ஒத்துக்கவே மாட்டா. என் புள்ள கண்டிப்பா அதை பண்ணிருக்காது, என் புள்ள அதை செய்யாதுன்னு நின்னது நிக்க அங்க வாதாடுவா. அது போல எங்க அப்பன், எங்க அம்மானே கூட சொல்லுவோமே, எல்லாமே அவரு தானே. எங்க அப்பா எங்க நிப்பாரு? நமக்காக நிப்பாராம். நீ கெட்டு போறியடா, இப்படி கெட்டு ஒழிஞ்சு போறிய, வாடான்னு கூப்பிடுவாளாம். எப்படி? கெடும் வழியில் சென்று கெடுகின்றேன், நீ பழியை உடைய என்னை அடைந்தாய். நான் பழியா இருக்கிற என்ன இந்த பாவிய அடைஞ்சு பட வேண்டிய துன்பங்களை எல்லாம் நான் பட இருக்கிறேன். அவ்வாறு படுவேனாயின் பிறகு பயன் என்ன? நீ அடையும் பயன் யாது? கொடுமா நரகத்து அழுத்தாமே, கொடிய பெரிய நரகத்தில் அழுந்தாதபடி காத்து ஆட்கொள்ளும் பாதுகாப்பு. இறைவன் எப்படி பாதுகாத்து ஆட்கொள்கின்ற குருமணி. இப்போ அம்மா, டே அந்த பக்கம் போகாதடா, அந்த பக்கம் நாய் கடிக்குதாண்டா, அந்த பக்கம் போகாதடா 10 முறை சொல்லுவா. அப்பா கூட அந்த வாண்டு கேட்காது, அந்த பையன் கேட்காது, ஓடி போய் இப்போ இழுத்துக்கிட்டு வருவா. இழுத்துக்கிட்டு ரெண்டு உத கொடுப்பா, தலையில 2 குட்டு குட்டுவா. நான் சொல்றேன், நீ கேட்கலையா? அந்த பக்கம் போகாதடா, அந்த நாய் கடிக்கும்னு சொல்றேனே. அது போல
நான் பண்ண பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும். நான் பண்ற பாவத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும். என்னை இழுத்துக்கிட்டு வந்து அந்த நரகத்துல போய் அழுந்தாதபடி என்னை இழுத்து காத்தாட்கொள்ளும் குருமணியே, மேலான குணங்களை உடையவனே, எங்கள் நாயகமே, என் தலைவனே, நடுவாய் நில்லாது ஒழிந்தக்கால் நேர்மையாய் இல்லாது போய்விட்டால் உனக்கு அழகாகுமோ? நன்றோ உனக்கு அழகாகுமோ? நான் இப்படிலாம் இருக்கனே, நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கனே, அப்பயும் நான் உனக்கு என்ன பண்ணேன்னு நீ என்ன ஆட்கொண்டுகிட்டு இருக்கன்னு தெரியலையே இறைவா அப்படின்னு கேட்டாராம். தாயாய் முளையை தருவானே, தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நம்பி இனிதான் நல்குதியே, தாயே என்று உன் தாளடைந்தேன், தாயா தயானி என்பால் இல்லையே, நாயேன் அடிமையுடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ. இந்த பாடல் கேட்டா அப்படி கண்ணெல்லாம் கலங்கும். இந்த பாடல் தாயாய் முளையை தருவானே, பன்றிக்கன்று தாய்முலை தந்த இறைவன் தானே. இந்த கதையெல்லாம் திருவிளையாடல் புராணங்கள்ல வரும். அடியேன் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த பன்றிக்கு சிவபெருமான் வந்து தாயாக மாறி தன்னுடைய முளைப்பால கொடுத்தாரு. அப்பதான் அதுக்கு சாபம் நீங்குச்சு. பன்றிக்கன்று தாய்முலை தந்த தயாபரன் அல்லவா சிவபெருமான். அம்மான்னு கூப்பிட்டா அந்த பசிக்கு என் குழந்தை அழுவுதுன்னு தன் முளைப்பால தருவான். தாயாய் முளையை தருவானே, தாராது ஒழிந்தால் சவலையாய். இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம், இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா சரி போதும் குழந்தைக்கு பால் நிறுத்திடுவோம் அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அது ஏங்கி ஏங்கி அந்த பால் ஞாபகத்துல சவலை போயிருமா, குழந்தைங்க அப்படியே கரைஞ்சு போயிருமா. அந்த வார்த்தையதான் இங்க போடுறாரு பாருங்க மணிவாசகர். தாயாய் முளையை தருவானே, தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ. அப்பா அந்த அந்த பாசத்தை நீ காட்டலன்னா, அந்த பசிக்கு நீ அந்த பால் கொடுக்கலன்னா நாயாய் கழிந்து போயிடுவேனப்பா, நாய் போல நான் ஆயிடுவனே. நம்பி இனிதான் நல்குதியே, எனக்கு இது மேலாவது நல்ல வழி பண்ணுவியா. தாயே என்று உன் தாள் அடைந்தேன். தாயே என்று உன் தாள் அடைந்தேன். உன்னை தாயேன்னு கருதி உன் தாளை அடைஞ்சிட்டேன். உன் திருவடியை நான் வந்து இறுக பட்டுக்கிட்டேன். தயா என்பால் நீ இல்லையே, என்னிடத்தில் கருணையுடனாய் இல்லையா. நாயேன் நாய் போன்ற யான் அடிமை உடனாக அடிமையாக உன்னுடன் இருக்கும்படி. அப்பா என்ன அப்படி பக்கத்துல வச்சுக்கப்பா. எப்படி இந்த நாய் தான் நானு, இப்படி பக்கத்துல ஒரு ஏவல் ஒரு வேலை, டே அத போய் எடுத்துட்டு வாடா, டே இங்க போட, இந்த வேலை போய் பண்ணிட்டு வாடா அப்படின்னு அந்த அடிமை மாதிரி என்ன வச்சுக்கோயேப்பா. அப்படி அந்த நாய் போல இருந்துக்கிறேன்ப்பா. உன் காலடியில அப்படி அந்த நாய் இருக்கும் பாருப்பா, அந்த தூசு ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருப்பா, அப்படி ஒரு அடிமையா இருந்துக்கிறேன்ப்பா. தாழ்த்திக்கிறார், எவ்வளவு தாழ்த்திக்கணுமோ அவ்வளவு தாழ்த்திக்கிறார். நாவுக்கரசு பெருமான் தன்னை தாழ்த்தினார். அடிமை, நான் அடிமை, அவர் எஜமான். அதுபோல மணிவாசக பெருமான் இதுல பாடுறாரு பாருங்க, நான் அடிமை, உனக்கு அடிமையா வச்சுக்கோப்பா. நீ என்ன வேலை சொன்னாலும் அந்த ஏவல் அந்த வேலை நான் செய்யறேன், இந்த வேலை செய்யற வேலைக்காரனா வச்சுக்கோப்பா, உன் பாதத்துல வச்சுக்கோ, ஏன் உன் பாதத்திலேயே வச்சுக்கோப்பா அப்படின்னு அப்படி கண்ணீர் விட்டு அழுகிற. அடிமையாக உன்னுடன் இருக்கும்படி முன்பு ஆட்கொண்டாய். அடிமை, அதாவது மணிவாசக பெருமானுக்கு முதல் ஜென்மத்துல இறைவன் 1000 அந்தணர்கள்ல 1000வது அந்தனராய் இவர் இருந்தார்தான். முன்பு நீ என்ன ஆட்கொண்ட, ஆனா இப்ப என்ன விட்டுட்டியே. முன்ன விட்டத
இறைவன் முருமுருகன் திருப்பெருந்துறையில இருந்து காட்சி கொடுத்துட்டு அப்படி போயிட்டா அதை தேடி 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 அழுகுறார். இவ்வளவு பதிகங்களையும் பாடுறார். நான் வேண்டாமோ, நான் உனக்கு வேண்டாமா, என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஒரு காதலன் காதலிய பிரிஞ்சுட்டு அவர் போயிட்டாருன்னா இந்த காதலி எப்படி தவிப்பா? என்னை விட்டுட்டு நீ போயிட்டியே, நான் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாமா, நான் உனக்கு தேவையில்லையா? அந்த அழுது கஷ்டப்பட்டு அழுகுறார் பாருங்க. நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு அழுகுறார். கோவே அருள வேண்டாவோ, குடியேன் கெடவே அமையுமே, ஆவா என்னாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான், சாவாரெல்லாம் என் அளவோ தக்க ஆரன்று என்னாரோ, தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே. கோவே இறைவனே, கோன்னா ராஜான்னும் பொருள். நடராஜ பெருமான் தானே, தில்லையில் ராஜா தானே அவரு. எத்தனை ராஜா வந்தாலும் உலகத்துல ரெண்டே ரெண்டு ராஜா தான். ஒண்ணு திருவாரூர்ல தியாகராஜ பெருமான், சிதம்பரத்துல தில்லையில நடராஜ பெருமான். இவங்க ரெண்டு பேர் தான் ராஜா. கோவே ராஜாவே இறைவனே, அருள வேண்டாமோ, உன் அடியவனுக்கு அருள் புரிதல் உனக்கு வேண்டாமோ, கடையன்றோ, கொடியேன் கெட அமையுமே, நீ எனக்கு அருள் கொடுக்கலன்னா, உன் கடைக்கண் பார்வை எனக்கு கிடைக்கலன்னா, கொடுமையுடையவனாகிய யான் கெட்டு ஒழிதல் பொருந்துமோ, நான் கெட்டு போயிட்டா உனக்கு சரியா? நீ என்ன பார்க்கல, நீ என்ன வேண்டான்னு நீ என்ன தள்ளிட்டேன்னா நான் கெட்டுதான் போவேன். அது உனக்கு பொருந்துமா? ஆவா என்னாவிடில், நீ ஐயோ என்று இறங்காவிடில். ஆவான்னா ஐயோன்னு அர்த்தம். ஐயோ நம்ம குழந்தை, டே அம்மாடா மன்னிச்சு கூட, வாடா என் தங்கம் வாடா, நீ கொஞ்சம் கூட உன் மனசு இறங்கலன்னா என்னை அஞ்சேல் என்பார். பயப்படாத, அஞ்சேல்னா பயப்படாத, அஞ்சாத என்று ஆட்கொள்வார். ஆரோ, வேறு யாரேனும் உளரோ. அம்மா இருக்கேன்டா, வாடா அம்மா இருக்கேன்டா, பயப்படாதடா அம்மா இருக்கேன் வான்னு என்ன நீ பயப்படாதன்னு என்ன ஒரு வார்த்தை சொல்லனா, என்னை யார் வந்து ஆட்கொள்வா? என்னை யார் வந்து தூக்கிப்பா? என்னை யார் வந்து சேர்த்து இருக்க அணைச்சுப்பா? யார் என்ன பார்த்துப்பா? சாவாரெல்லாம் பிறவி பயனை, சாவார் எல்லாம் அப்படின்னா பிறவி பயனை எய்தாது இறப்பவர் எல்லோரும், என் அளவோ என்னை போலவே, என்னை போல உன்னால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தாமோ. இறந்தவங்கெல்லாம் என்ன போல ஆட்கொள்ளப்பட்டவர்களா? ஆம்பா, அப்ப நான் தான் உயிரோடு இருந்து இன்னும் உங்ககிட்ட வந்து சேராம இருக்கேனா? அப்ப இறக்குறவங்க எல்லாம் உன்னை வந்து சேர்றாங்கன்னா அப்ப நான் தான் இன்னும் இறக்காம இருக்கேனா? ஆதலால் இந்நிலை அடியேனுக்கு எய்தியது தக்கவாறு அன்று, தகுதியுடையது அன்று. அந்த இறந்து போறதுக்கு கூட செத்திலா பத்து பாடியிருப்பார். இந்த இன்னும் செத்திலே நந்தோ அப்படின்னு பாடியிருப்பார். அந்த இறக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லையா? அப்ப இறந்தவர்கள் எல்லாம் உன் திருவடியை வந்து அடையிறாங்க, இன்னமும் இந்த உயிரை நான் வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும். தேவனே தில்லை நடமாடி தில்லை நடனம் செய்பவனே, திகைத்தேன் யான் கலக்கம் அடைந்தேன், இனித்தான் இனியாயினும் தேற்றாய். இனியாவது என்ன தேற்றுப்பா, வா. எனக்கு தெரியல, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல, எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கணும் எனக்கு தெரியல. அப்ப இறந்தவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து சேர்றாங்கன்னா அப்ப இறக்காம நான் ஏன் இன்னமும் இருக்கேன்? இறக்காம நான் ஏன் உன்கிட்ட இன்னமும் இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. என்னை ஏன் நீ இப்படி வச்சிருக்க? இறக்காம ஏன் வச்சிருக்க? இதுவும் என்னாலதானா? இதுவும் என்னாலதானா? நான் இன்னும் எவ்வளவு எத்தனை எத்தனை பிறப்பு எடுக்கணும்பா உன்னை வந்து சேர்றதுக்கு? இன்னும் நான் எத்தனை பிறப்பு எடுக்கணும்? இந்த பிறப்பு எடுத்து போன பிறவியில
அப்படி நில்லுன்னு நீ சொல்லிட்ட, நான் நின்னுட்டேன். அடுத்த பிறவியில் தான் உனக்கு முக்தின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அதுக்கே நான் அப்படி நின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த முறையும் இந்த பிறவியும் அடியேனுக்கு இப்படிதான் வந்து வாய்த்திடுமா? இந்த பிறவியும் அடியேனுக்கு இப்படித்தான் வந்து வாய்த்திடுமா? அப்படின்னு அப்படியே கண் கலங்கி நிக்கிறார் இறைவன் முன்னாடி. அப்படி கண் கலங்கி நிக்கிறார் அவரு. சித்திராப்பத்து பாடுவார். மணிவாசகர் சித்திராப்பத்து பாடுவார். பொய்கனே நகும் நெக புகுந்த முதோறும் புது மலர்கடல் இணையடி பிரிந்தும் கையனே நின்னும் செத்திலை நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருப்பெருங்கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிய ஒண்ணா செய்யவேதியனே செய்வகையறியே திருப்பெருந்துறை மேவி சிவனே. அழுது உருகி பாடுவார். விழித்திருக்கிறேன், விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன், இன்னும் நான் சாகல, உன்னை வந்து சேரலையேன்னு அழுது பாடுவார். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரியறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அறியேனே. நரிகளை குதிரை பரிகளாக்கி, ஏன் இறைவன் நரிகளை ஏன் பரிகளாக்கினார்? ஏன்னா அந்த நரி வந்து தந்திரம் மிக்கதான், சூட்சம். அப்படி அந்த தந்திரம், ஒரு நரி போல தந்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு இது யோசிக்கும், பட்டுன்னு இன்னொன்னு யோசிக்கும். அந்த சூழ்ச்சியில நரிக்குதான் தெரியும். அப்ப அந்த நரியையே குதிரையா மாத்திருக்காரு பாருங்க இறைவன். ஏன் புலிய மாத்த வேண்டியதானே, சிங்கத்தை மாத்த வேண்டியதானே, ஏன் நரிய பரியாக்குனார்? அந்த சூழ்ச்சி மிக்கத்தை தான் மாத்தினார். அந்த மனசுதான், அந்த நரி வந்து நம்ம மனசு. ஒரு இடத்துல இறைவன் நினைக்கும், இன்னொரு இடத்துல அந்த அம்மா போட்டுக்கிற நெக்லஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா இந்த கார் நல்லா இருக்குன்னு நினைக்கும். அப்ப இறைவனே நினைக்கல, இறைவனை தள்ளி வச்சிருச்சு, வேற ரெண்டு விஷயம் வந்து அது மனசுல உட்காந்துருச்சு இல்லையா? அது போல இந்த சூழ்ச்சியான மனச மாத்தி குதிரையா மாத்திட்டார் இறைவன். குதிரை வேகமா ஓடும், அந்த கடிவாளம் கட்டினா நேரா ஒரே பார்வைதான், இந்த பாக்குற பார்வைன்னா அந்த நேரா மட்டும்தான் பார்க்கும். அது போலதான் நம்ம மனசு இருக்கணும். அந்த மனசு வேகமா ஓடினாலும் தன்னுடைய குறிக்கோள் தான், இந்த பாதையில தான் போகணும்னா இந்த பாதையில தான் போகணும், இதைத்தான் நாம் பார்க்கணும்னா இதைத்தான் நாம் பார்க்கணும், இதுதான் நான் சிந்திக்கணும், இதுதான் எனக்கான பாதை, இதைத்தான் நான் தேர்ந்தெடுத்து போகணும்ன்ற அதற்காகத்தான் நரிகளை பரிகளாக மாத்தினர். அந்த குதிரை பரியாக்கி குதிரை வாகனமாக்கி எல்லாம் நிகழ்வித்து உலகம் முழுவதிலும் நடத்தி பெரிய பெருமையுடைய தென்னன் அழகிய நல்ல மதுரையெல்லாம் மதுரையிலுள்ளார எல்லாம் பிச்சது ஏற்றும்படி மயக்கும்படி செய்த பெருந்துரை பெம்மான் திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே. அவர் என்ன ஆனா உன்ன திருப்பெருந்துறைன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு நம்ம யோசிப்போம். ஆமா, திருப்பெருந்துறையில் தானே அவருக்கு தீட்சை கொடுத்தார், முதல் திருவடி தீட்சை அங்கே தானே கொடுத்தார். குருநாதரை மறக்க முடியுமா? குருநாதரை மறக்க முடியுமா? அதுக்காகத்தான் நிறைய பாடல்கள்ல திருப்பெருந்துறைய முதன்மைப்படுத்தி பாடியிருப்பார். புரியுதுங்களா? ஏகன் அநேகன், நீ இறைவனை ஒருவன்னு நினைச்சா அவர் ஒருவன் தான், அநேகன்னு நினைச்சாலும் அநேகன், எல்லாமும் இறைவன் தான். புரியுதுங்களா? ஞான பழத்துக்காக சண்டை வரும்போது விநாயக பெருமான் தாய் தந்தையை சுற்றி பழம் வாங்கிக்கிட்டார். முருகன் ஏன் மயிலேறி உலகத்தை சுற்றி வந்தார்? இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. நான் ஒரு இடத்துல நின்று என் இறைவனை பாக்குறேன், எல்லாமே என் இறைவனாக ஒரு இடத்தில் தெரிகிறான். நான் உலக சுற்றி வந்து பல பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறேன்,
அந்த பல பொருட்களிலுமே என் இறைவன் தெரிகிறான். இறைவனில் பொருளையும் பார்க்கிறேன், பல பொருட்களில் என் இறைவனையும் பார்க்கிறேன்ற உதாரணம் தான் அது. அந்த சூட்சமம் தான் அதுல. யாதுமாகி நிற்பவன் தானே, எல்லாமாக இருப்பவர் தானே இறைவன். அதாவது நீ ஒரு இடத்துல இறைவனுக்குள்ள பல பொருட்களையும் பார்க்கிற. இறைவனுக்குள்ள உலகத்தை பார்த்தவர் விநாயகர். உலக பொருட்கள் அனைத்திலுமே அப்படி சுத்தி வரும்போதெல்லாம் அம்மை அப்பாவாவே தெரிஞ்சாராம். மயில் மேல் ஏறி வலம் ஒரு உலகத்தை சுத்தும் போது எல்லா பொருட்கள்லயும் கலை, இந்த மலை, மரம், மகுடு எல்லாத்துலயுமே இறைவன் அம்மையும் அப்பனுமாக காட்சி கொடுக்குறாங்களாம் முருகப்பெருமானுக்கு. அப்ப ஒரு இடத்துல உள்ள பொருட்கள்ல இறைவனையும் பார்க்கிறேன், பல பொருட்களையும் இறைவனை நான் பார்க்கிறேன். இறைவனில் பொருளையும் பார்க்கிறேன், பொருட்களில் இறைவனையும் பார்க்கிறேன்னு சொன்னாராம். அது போல மதுரையே மயக்கிட்ட சிவபெருமான, மதுரையே மயக்கினாரா இறைவன் 3 முறை மதுரைக்கு வந்திருக்க. திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே, அரிய பொருளே, யாருக்கும் தெரியாத அரிய பொருள், பரம்பொருள் என் அப்பன், பெறுவதற்கு அருமையான பொருளே, அவிநாசி அப்பா, அவிநாசியில் எழுந்தருளி இருக்கின்ற அப்பனே, பாண்டி வெள்ளமே, பாண்டி நாட்டில் உள்ள அருள் வெள்ளமே, தெரியறிய பரஞ்சோதி, அறிவதற்கு அருமையான மேலான ஒளியே, செய்வதொன்றும் அறியேன், இனி நான் செய்யத்தக்கது இது என்று ஒன்றையும் அறிந்திலேன். நான் மொத்தத்தையும் சொல்லிட்டேன்ப்பா. உங்ககிட்ட எப்படி பாடணும், எப்படி அழுத எல்லாத்தையும் உங்ககிட்ட உன் காலடியில சமர்ப்பிச்சுட்டேன். அந்த திருப்பாதத்துல அப்படி வச்சுட்டேன். நீ பாத்து இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு புரியல. என்ன பண்ணி உன் திருவடியை சேரணும், என்ன நான் சொல்லி உன் திருவடி உன் கழல் அடையணும்னு எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையும் பாடி உன் திருவடியில வச்சுட்டேன் அப்படின்னு ஆனந்தமா அழுதுகிட்டே பாடுறார் யாரு? மணிவாசக பெருமான் ஆனந்தமா பாடுறதுதான் ஆனந்த மாலை. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கூன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்று, ஈசரோடு ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் கொணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் வந்த பெருமானே. உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க அந்தனர் வானவரானினம், வீழ்க தன்புணர் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரோ மானாய் போற்றி, அண்ணாமலையின் மண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத் திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.